அந்த அம்மா தமிழாவே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். தமிழே வருக தூத்துக்குடியில தமிழ் வருது. நான் கூட தமிழ் இது வரைக்கும் பார்த்ததுல நின்று பார்த்துட்டு போனோம்னு ஒரு 1.5 மணி நேரமா உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் இந்த அம்மா வந்துச்சு, ஓ இந்த மோகரக்கட்டையா, ஓ இதுதான் தமிழா. நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழியை கடுமையாக விமர்சனம் செய்து சாட்டை துரைமுருகன் பேசியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நீதிபதி, நாட்டுல நீதிபதி எல்லாம் வரலாற்று ஆய்வாளரா மாறிட்டான். அவன் அகலாய்வுக்கு போயிட்டான். கமலஹாசனை பார்த்து கேட்கிறது, அவர் என்ன வரலாற்று ஆய்வாளரா? கமலஹாசனை பார்த்து வரலாற்று ஆய்வாளரா என்று ஒட்டுமொத்த கர்நாடகம் கேட்ட பொழுது யார் பேசியிருக்கணும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசியிருக்கணும், திமுக பேசியிருக்கணும். இங்க ஒரு கவிஞர் இருக்காங்க தூத்துக்குடியில, பிறக்கும் போதே கவிஞர். அவங்க தமிழுக்கு அவங்க தான் அத்தாரிட்டி. அவங்க பேர் கூட கனிமொழின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா தமிழாவே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். தமிழே வருக தூத்துக்குடியில தமிழ் வருது. நான் கூட தமிழ் இது வரைக்கும் பார்த்ததுல நின்று பார்த்துட்டு போனோம்னு ஒரு 1.5 மணி நேரமா உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் இந்த அம்மா வந்துச்சு, ஓ இந்த மோகரக்கட்டையா, ஓ இதுதான் தமிழா. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா 2017 நினைக்கிறேன், ஆகஸ்ட் 7 நினைவு இருக்கு, தமிழ் செத்து போச்சுட்டான். நான் பதறி அடிச்சுக்கிட்டீங்க, அண்ணனுக்கு பொண்ணு போட்டானே, என்னென்ன நம்ம கட்சி நடத்துறது எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு என்னப்பா சொல்ற, நம்ம எதுக்காக உழைச்சோமோ அது வீணாயிருச்சுன்னு என்னப்பா சொல்ற, தமிழ் செத்து போச்சாமன. அட எடுபட்ட பயில தமிழ் சாவடா, ஒரு சனியன் செத்துக்கிடான்னு. தமிழ் சனியன் செத்துச்சு. அது தமிழ் செத்து போச்சுன்னாங்க. அன்னைக்கு தமிழுக்கு சூடு வரல. தமிழ்நாளே கருணாநிதி குடும்பம், தமிழ்நாளே திமுக அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். கர்நாடகாவை எதிர்த்து பேச வேண்டியது யார் பேசிருக்கணும்? திமுக பேசிருக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் கன்னட அமைப்புகளை, கன்னட நீதிபதி எதிர்த்து பேசிய ஒரே தலைவன் ஆண்மகன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.